ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நான் மோர் மிளகா போட போகிறேன். மோர் மிளகாக்காக எல்லாத்தையும் இது இப்படி எடுத்து இந்த ஓட்டை இந்த சின்ன கத்தியில் ஃபுல்லுங்க இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரணும். இப்படி நல்லா அப்படி போட்டு அது மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்குறேன். இதெல்லாம் ஆச்சுங்களா. அப்புறமா தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிரை அடித்து வச்சுருக்கிறேன், நல்லா கட்டி தயிராக. அதுக்கப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பெருங்காயத்தூள். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இவ்வளோ நல்லா தாராளமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே உப்பு 1 2 3. ஏன்னா உப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லாயிருக்கும். இதுக்கு மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவும் போடலை, வெறும் உப்பு பெருங்காயத்தூள். மோர் நல்லா ஊற்றணும் பாருங்கள். இவ்வளோ கட்டியாக ஊற்றுறேன். ஒவ்வொருத்தரும் சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. நான் நல்லா கட்டியாகவே ஊற்றுறேன், ஏன்னா டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இது போதும். அப்புறமே இது பாருங்கள், மாவாளி கிழங்கு ஊறுகாய், மாகாணி கிழங்கு ஊறுகாய். எல்லோரும் கேட்டாங்க, ஏன் கிழங்கு போடல, காமிக்கலன்னு. நான் ஒருத்தையே எடுத்துக்கிட்டு ஒருத்தையே போடுறதுனால கஷ்டமாக இருக்குது. இது என்னடா பெரிய பெரிய மிளகா போட்டிருக்கீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணி போடணுன்னாரு. அதனால் அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணேன். இது 2-3 நாள் ஆச்சு. இதுக்கும் இந்த தயிரை ஊற்றணும். இன்னும் இது பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் அடித்து ஊற்றுவேன். சரிங்களா. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னதுனால அதையும் காமிக்கிறேன். 2 நாள் ஆச்சு. அது நல்லா பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணி 2 டேஸ் மேலே ஆகுது. அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குது, வாசனையாக இருக்குது. இது ஆயிடுச்சு. இதுக்கு பாருங்கள், இந்த உப்பு நல்லா கலக்கணும். அந்த காலத்துலலாம் பீங்கான் வச்சுக்குவாங்க, இப்போ எல்லாம் டப்பர் வேர் வச்சு டப்பர் வேர்லேயே போடணும். சரிங்களா. போட்டுட்டு இதை மிளகாவை எடுத்து காம்போடு தான் போடணும். ஒன்று மாட்டிக்குது, காம்போடு தான் போடணும் பாருங்கள். இதில் மிளகா ரொம்ப சுண்டிடும். அப்போ தயிர் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் மிளகாயை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தயிரையும் ஊற்றிடுவேன், இதுக்கே ஊற்றிடுவேன். மறுபடியும் அதுக்கு அடித்து வேறு தயிர் இருக்குது வீட்டில், அதை ஊற்றிடலாம். சரிங்களா. இது மோர் மிளகா நல்லா இருக்கா. என்னடா இந்தியாவுக்கு வந்தது ஊறுகாவே போட்டுட்ருக்கேன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் வந்திருக்கிறதுனால இந்த ஊறுகாயெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வெயிலும் இல்லை இப்போது, இருந்தாலும் காமிச்சோம்னா நான் சாப்பிடுவார். அவருக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 ஊறுகாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்போ தானே எனக்கு தெரியும் இது நல்லா பண்ணியிருக்கேனா இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோ பெட்டராக பண்ணணுமா எல்லாம். ப்ளீஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.